Good morning everyone. Welcome back to our UPSC series. நம்ம UPSC சீரீஸ்ல பாத்தீங்க அப்படினா beginner series அப்படினு ஒன்னு புதுசா கொண்டு வந்து எல்லா பேசிக்ஸ் பத்தியும் நம்ம பேசியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் NCERT'sனா என்ன, அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், என்னென்ன NCERT'ஸ் படிக்கணும், மெயின்ஸ்க்கு என்ன படிக்கணும், பிரிலிம்ஸ்க்கு என்ன படிக்கணும் அப்படினு எல்லாத்தையும் பத்தியும் பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம UPSC சீரீஸ்ல எக்ஸாம்ஸ் பத்தி பேச போறோம். அதாவது UPSCக்கு எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது நம்ம எக்ஸாம்ஸ் பத்தியான நாலேஜ் நமக்கு அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ இத பத்தி வந்து பேசலாம் அப்படினு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம everything you want to know about அப்படிங்கற சீரிஸ் பார்க்க போறோம். everything you want to know about அப்படினா இந்த வீடியோல UPSC Prelims பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், தெரியாத நிறைய விஷயங்கள் இது எல்லாத்தையுமே பேச போறோம். சோ without any delay UPSC Prelims பத்தி என்னென்ன விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். So இந்த வீடியோவை பொறுத்தவரையும் UPSC CSEல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி preliminary exam, இப்போ preliminary exam அப்படினா TNPSC மாதிரி மார்னிங் போனோமா எக்ஸாம் எழுதணுமா ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்தோமா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா UPSC preliminary exam பொறுத்தவரையும் it has two papers. Yes, மார்னிங் ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர் இருக்கு. ஸோ அந்த பேப்பர்ல என்னெல்லாம் கண்டென்ட் இருக்கு, எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்ற பேட்டர்ன், தென் சிலபஸ், கட் ஆஃப் எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போலாம். First thing, stages of UPSC CSE exam. UPSC CSE exam அதாவது Civil Service Exam, அதுதான் CSC. UPSC Civil Service Exam. UPSC நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாலும் இப்போ அவங்க UPSCல IAS IPS ஆஃபீஸர்ஸ் அந்த ஆஃபீஸர் கேடருக்காக கண்டக்ட் பண்றது CSE எக்ஸாம். ஸோ இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஒன்று ப்ரிலிமினரி ஸ்டேஜ், இன்னொன்று மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், இன்னொன்று பர்சனாலிட்டி டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ. ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மூணுத்தையும் அக்ராஸ் பண்ணி போறவங்க தான் கடைசியில் வந்து ஃபைனல் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ்ல முதல்ல ஸ்டேஜ் வந்து முக்கியமான ஸ்டேஜ்னா ப்ரிலிமினரி எக்ஸாம். ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி நான் பேசியிருக்கோம். ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்தவரையும் மொத்தம் 4லேருந்து 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதில் சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 12,000லேருந்து 15,000 பேர் தான் வந்து ஃபைனலில் சூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் த வேக்கன்சிஸ். ஸோ அதுபடி பார்க்கும்போது ப்ரிலிமினரி எக்ஸாம் பற்றி நமக்கு டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தெரியணும். ப்ரிலிமினரி பொறுத்தவரையும் 2 பேப்பர் இருக்குது, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், பேப்பர் 2 சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதாவது CSAT. ஸோ பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும். நீங்க பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா CSAT அப்படின்னும் போது இங்க தான் வந்து நமக்கு ஒரு சின்ன டிராபேக் மாதிரி. CSAT அப்படின்னும் போது சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதை தான் வந்து CSAT. அதாவது சிவில் சர்வீஸ்க்கு வந்து என்ன ஆப்டிடியூட்ஸ் வந்து வேணும், என்னென்ன வந்து ஆப்டிடியூட் ஸ்கில் வேணும் அப்படின்றது தான் இந்த எக்ஸாம்ல வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு பார்த்துட்டோம். இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இது என்ன பேஸ், என்ன வித்தியாசம்னா பேப்பர் 1 மார்னிங் 9:30லேருந்து ஆஃப்டர்நூன் 11:30 வரையும் நடக்கும். ஸோ மார்னிங் 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 11:30 வரையும் எக்ஸாம் நடக்கும், 2 மணி நேரம். பேப்பர் 2 அதே மாதிரி தான் மதியம் 2:30 மணிக்கு ஆரம்பிச்சு 4:30 மணி வரையும் நடக்கும். ஸோ மார்னிங் 1, ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம். இதுக்கு நடுவில் கேப் வந்து 3 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ 9:30க்கு ஆரம்பிச்சு 11:30க்கு பேப்பர் சப்மிட் பண்ணிட்டு வருவீங்க உங்களோட MCQ OMR ஷீட்டை. தென் ஆஃப்டர்நூன் 2:30லேருந்து 4:30 வரையும் பேப்பர் 2 எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிட்டு வருவீங்க. இல்லை பேப்பர் 1 பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 100 கேள்வி. 100 கேள்வியில் ஒரு கேள்விக்கும் 2 மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. அதனால் 200 மார்க்குக்கு எழுதுவீங்க. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் எக்ஸாமில் மொத்தம் 80 கேள்வி இருக்கும். 80 கேள்வியில் ஒரு கேள்விக்கு 2.5 மார்க் அப்படின்னு அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தமாக 200 மார்க் வந்து இதுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2க்கு இதுதான் வித்தியாசம். ஸோ இதில் மொத்தம் 100 கேள்வி 2 மார்க் ஒரு கேள்விக்கு, இதில் 80 கேள்வி ஒரு கேள்விக்கு 2.5 மார்க். ஸோ இதுதான் பேப்பர் 1 பேப்பர் 2. இப்போ பேப்பர் 1 பேப்பர் 2ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1 எப்பவுமே கட் ஆஃப் பேஸ் பண்ணியிருக்கும். அதாவது எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறாங்களோ அதில் டாப்பாக வர அந்த 12,000 பேர் தான் பேப்பர் 1க்கு போவாங்க. ஆனால் பேப்பர் 2 கிளியர் பண்ணணும் அப்படின்னா கட் ஆஃப் எதுவுமே கிடையாது. நீங்கள் 1/3 ஆஃப் மார்க் எடுத்திருந்தீங்கனாலே போதும் பேப்பர் 2 கிளியர். ஸோ வாட் இஸ் 1/3 ஆஃப் 200 அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 மதிப்பெண்ணில் மொத்தம் 3ல் ஒரு பாகம் எடுக்கணும். அதாவது 66 மார்க் 67 மார்க் எடுத்தீங்கனாலே நீங்கள் வந்து CSAT பாஸ். ஸோ இதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் பேப்பர் 1ல எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ பேப்பர் 2ல கண்டிப்பாக 67 எடுக்கணும். பேப்பர் 1ல கட் ஆஃபை வந்து நம்ம கிராஸ் பண்ணணும். அப்படி பண்ணாதான் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாமோட பேட்டர்ன் பற்றி UPSC என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற அஃபிஷியல் பேஜ்லேருந்து நான் இது சொல்கிறேன். ஸோ அஃபிஷியல் பேஜில் கொடுத்த நியூஸ் இதுதான். எக்ஸாமினேஷன் ஷெல் கம்பரைஸ் ஆஃப் 2 compulsory papers, 200 marks each.
2 பேப்பர் இருக்கு, அதில் ஒவ்வொன்றிலும் 200 மார்க். இப்போ both question papers will be of objective type, அதாவது MCQ டைப்ல தான் வந்து 2 question பேப்பரும் இருக்கு. and each will be of 2 hours duration. நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, ரெண்டுத்துலயுமே 200 மார்க் தான், ரெண்டுத்துக்குமே 2 மணி நேரம் டைம் தான். 9:30 to 11:30, 2:30 to 4:30, இந்த மாதிரி 2 மணி நேரம் டைம் தான் தராங்க. அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2ல பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ குவாலிஃபையிங் பேப்பர். அதாவது இதில் நீங்கள் பேப்பர் 2ல எடுக்கிற மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பேப்பர் 2ல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அது தேவையில்லை. ஆனால் நீங்கள் 67க்கு மேலே எடுத்திருந்தால் மட்டும்தான் பேப்பர் 1 வேலிட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ குவாலிஃபையிங் பேப்பர் வித் 33% ஆஃப் மார்க். அதாவது 200ல் 33% அப்படின்னா 67 மார்க். அடுத்து the question paper will be set in both Hindi and English. ஸோ 2 மொழியிலுமே வந்து இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டீட்டெயில்ஸ் ஆஃப் சிலபஸ் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரிலிமினரி எக்ஸாம் பற்றியான பேசிக் ஐடியா அவங்க நோட்டிஃபிகேஷன் மூலிமா நமக்கு தந்தது. இதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா பெனால்ட்டி. நம்ம இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே தெரியும், there is no penalty for wrong answers. நீங்கள் 200க்கு 200மே ஆன்சர் பண்ணிட்டு வாங்க, எத்தனை கரெக்டோ அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க, தப்பாக போனால் மார்க் வந்து குறைக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே யூபிஎஸ்சியில் there is penalty for wrong answer. Candidate should note that there will be penalty or negative marking for wrong answers in the objective type of questions. ஸோ பெனால்ட்டி என்ன அப்படின்னா 1/3 ஆஃப் மார்க் தான் பெனால்ட்டி. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்குரிய 2 மார்க்கும் உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி அந்த கொஸ்டினில் 1/3 ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லப்படுற 0.66 இந்த பர்சன்டேஜ் மார்க்கை நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து குறைச்சிடுவாங்க, -0.66 ஆயிரும். அதாவது இப்போ சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம 100 கொஸ்டின் மொத்தமாக அட்டன் பண்ணோம், அதில் 50 கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னா 100 மார்க் வந்துருச்சா, மீதி 50 கொஸ்டின் தப்பு அப்படின்னு சொல்லும் போது 33 மார்க் நமக்கு மைனஸ் ஆகும். மீதி 50 கொஸ்டின்னா மொத்தம் 100 மார்க்கு, அதில் 1/3 ஆஃப் மார்க் அப்படின்னா 33% ஆஃப் மார்க்னா 33 வந்து நமக்கு மைனஸ் ஆயிரும். அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எடுத்தது 100 மார்க்காக இருந்தாலும் நம்ம தப்பு பண்ண அந்த 33 நம்ம கிட்ட இருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் இங்கே விஷயம். ஸோ பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ்னால் ஒவ்வொரு கொஷனுக்குமே வந்து தப்பு பண்ணிங்கன்னா ராங் ஆன்சர் இருக்குது. இது பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துலேயுமே இருக்குது. இது தெரிஞ்சுட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். தென் சிலபஸ் ஆஃப் ப்ரிலிம்ஸ் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இதில் பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 1ஓட சிலபஸ் உங்களுக்கெல்லாம் தெரியும். இது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பர் 1க்கு இருக்கிற சிலபஸ் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், தென் ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் இந்தியா அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி, இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் அதாவது எக்கனாமிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட், எக்காலஜி, பயோடைவர்சிட்டி, கடைசியில் ஜென்ரல் சயின்ஸ். இந்த சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து ப்ரிலிம்ஸ் இருக்குது. இதை பற்றியான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ, என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு, முதல்ல எந்த புக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த புக் படிக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து லிஸ்ட் ஆஃப் NCERT'S அப்படின்னு நம்ம தனியாகவே நடத்திருக்கோம். அந்த வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பேப்பர் 1ஓட சிலபஸ். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கோம் இல்லையா சப்ஜெக்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி இதில் இருக்கிற ஒன்னொன்னுத்தையும் அடிப்படையாக வச்சு தான் கேள்விகள் கேட்பாங்க. தென் பேப்பர் 2ல பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன், அதாவது இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில் இருக்கா அப்படின்னு பார்க்க காம்ப்ரிஹென்ஷன், interpersonal with communication skill, okay, then logical reasoning, analytical ability, decision making, problem solving, general mental ability, அதுக்கப்புறம் basic numeracy and interpretation. இது கிளாஸ் 10 லெவல், நம்ம 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் வந்து பேசிக் நியூமரசி கேள்வி கேட்பாங்க, அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பேப்பர் 2 என்ன தான் உங்களுக்கு வெறும் 67 மார்க் தான் வந்தாலும் இதில் சில டைமில் டஃப்பான கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா we couldn't clear. அதை மனசில் வச்சு இதுக்கும் வந்து தனியாக டைம் செப்பரேட் பண்ணி யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். ஸோ இதுதான் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனோட பேப்பர் 2ஓட சிலபஸ். ஸோ கடைசியில் கட் ஆஃப் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃபில் சிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 98 மார்க்ஸ், EVS அப்படின்னு எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸான அந்த சொசைட்டிக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொசைட்டிக்கு 90, தென் ஓபிசிக்கு 95.34 அண்ட் எஸ்சி கேட்டகரிக்கு 82 அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு 77. தென் அதே மாதிரி வந்து ஃபிசிக்கலி டிசேபிள்ட் அந்த பீப்புளோட கேட்டகரி 1, 2, 3, 4 அவங்களோட கேட்டகரிக்கு இந்த மார்க்ஸ். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணாதான்
பேப்பர் 2வும் கிளியர் பண்ணி இந்த கட் ஆஃப் எடுத்திருந்தா மட்டும்தான் நம்ம மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கட் ஆஃபோட அனலைசிஸ். நம்ம கட் ஆஃப் பற்றி நம்ம தனியாக ஒரு நாள் வந்து வீடியோவில் பேசுவோம். இன்னைக்கு ஐடியா செட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து 10 மார்க் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எய்ம் பண்ணி படிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது 98 இருக்குன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரினா 108லேருந்து 110 வரை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படி பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் கொஷின் பேப்பரோட டஃப்னஸை வச்சு இது வந்து சேஞ்ச் ஆகும். கிளியர்? ஸோ கட் ஆஃப் பற்றி இவ்வளோ தான் நம்ம பேசணும். இதோட வந்து வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பற்றி இந்த மாதிரி ஓவரால் ஐடியா தரேன். நோட்டிஃபிகேஷன் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ரிமெம்பர் திஸ், யூபிஎஸ்சியில் மொத்தம் பேப்பர் 1 பேப்பர் 2 2 இருக்குது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். அதுலேயும் நெகட்டிவ் மார்க்ஸோடு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுக்கு என்னென்னலாம் புக்ஸ் படிக்கலாம், எந்தெந்த என்சிஆர்டிஸ் படிக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கிற வீடியோ லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோஸும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.